வரதா ஒலிம்பியா ஃபிட்னஸோட ஜிம்ல ட்ரைனரா இருக்காரு. லைக் ஒலிம்பியா ஃபிட்னஸ் சென்டருக்கு ஒரேடியா வந்துட்டு அங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு ஹாய் மக்களே, வெல்கம் டு மை ஒலிம்பியா vlogs. ஹாய் மக்களே, வெல்கம் டு மை ஒலிம்பியா vlogs. ஒலிம்பியா ஜிம்ல இருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா பாதி தூரம் வந்து நாங்க வீடியோ பிடிக்க முடியல. இப்ப ஐசிஎஃப் ரோட்ல இருக்கோம் நாங்க எல்லாருமே. எதுக்குன்னா எங்களுக்கே எக்ஸைட்மெண்டா இருக்கு அந்த ஜிம்மை பாக்குறதுக்கு. எங்க தலைவர் வந்து ஓட்டுறாரு ஆட்டோ வேற லெவல்ல. உங்களுக்கே தெரியும், உங்கள் ஆட்டோக்காரு. அது மட்டும் இல்ல, நான் வரோன்னு தெரிஞ்சு மாஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் லைட்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஆமா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஐசிஎஃப்ல நிறைய பேய் இருக்குன்னு சொல்றாங்க. ஆட்டின சுத்தமான உருட்டு பாம்பு இருக்கின்றாங்க, பயங்கரமான பேய். ஐயோ, லோக்கல் எப்படி சொல்ற பயங்கரமான பேய்ன்னு. போலீஸ் தலை அவங்க. அடுத்த ஆடி போலீஸ் மக்களே பாருங்க, இவரை பாத்துங்க. மாஸ்டர் வந்து நிறைய லைட் போட்டு வச்சிருக்காரு பாருங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த வரவேற்கிறது, இவ்வளோ கிராண்டாக வரவேற்கிறது. ஏன்னா எங்க கூட விஐபி எல்லாம் வராங்க வேற. ஏன்னா அந்த விஐபி வந்து ஒரு 10 ஆமா பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அவரு ரொம்ப பெரிய மனுஷன், செலிபிரிட்டி. அவரு ஏற்கனவே ஒரு வீடியோல பேசிருக்காரு, நிறைய வந்து யூடியூப் செலிபிரிட்டி எல்லாம் வராங்கன்னு. அந்த செலிபிரிட்டி யார்தான்? இவருதான் அவரு. ஆள் தெரியல போதுக்கு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிக்க திங்கிறேன் நினைக்கிறேன். செல்வந்தர் ப்ரோவா வந்து இப்போ பாடி பில்டிங் வின் பண்ணி ஐசப்பிங்க தான் வேலைக்கு வர போறாரு. இந்த காட்டுல இங்கதான் வர போறாரு. இல்லங்க, பாடி பில்டிங்ல வின் பண்றதோட கல்வி தாங்க கொடுப்பாங்க. அதுல பெருசா ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாடி பில்டருக்கு இப்ப வர காலத்துல ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேது. எங்க கிட்ட விட ஒரு பாடி பில்டர்ஸ் இருக்காரு. லாஸ்ட்ல என்ன பண்றாரு பாத்தீங்களா? ஆட்டோ தான் ஓட்டுறாரு. இந்த மாதிரி நிறைய பாடி பில்டர்ஸ் ஆட்டோ ஓட்டுறாங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோக்கு மேல வருவாங்க. நிறைய பாடி பில்டிங் ஷோ பண்ணுவாங்க. இந்த vlogல எதுக்கு சொல்றேன்னா, கஷ்டப்படுற பசங்களை மேல வர வைங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த vlog. இந்த ஜிம் கூட எதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு வந்து ஜாயின் பண்ணுவீங்க, அதுக்கோசம் தான் இந்த vlog-ஏ நாங்க பண்றோம். ஒலிம்பியா ஜிம் கிட்ட வந்து வரப்போறோம். எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த நேரத்துல தான். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வர வெளிவரத்துக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், இப்போ பாத்தீங்கன்னா மங்களகரமா எந்திரிச்சுட்டே பாருங்க, சாமியே நம்மள வாழ்த்துது. ஐயோ. ஐயோ, நான் கிட்ட நெருங்க போறோம், வர போறோம். ஒலிம்பியா ஃபிட்னஸ் சென்டருக்கு ஒரேடியா வந்துட்டு அங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு. மக்களே, ஒலிம்பியா ஜிம் வந்த பிறகு 3 பேர் பாருங்க சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஜிம் ஜாம் கேக் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒலிம்பியா ஜிம் வந்துட்டோம். நான் சொன்னல யூடியூப் பிரபலங்கள்லாம் வராங்கன்ட்டு. இந்த பாரு, அது யாரும் இல்லை, நான் தான் வந்துட்டேன் பாருங்க. வாங்க. ஹாய் கைஸ், இஸ் கிரி சாம் ஃப்ரம் வரதா ஃப்ரெண்ட்ஸ் சேனல். நம்ம அண்ணா இருக்காப்புல முகேஷ் அண்ணா. இருக்கிறதுலேயே நம்ம ஃப்ரெண்டு வந்து முன்னேறது தான் நம்ம முன்னேறது, நம்ம ஃப்ரெண்டு முன்னேறணும்னு நினைப்போம். அதாவது என்ன சொல்றேன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்து பழகி ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ட்ரீம் என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ட்ரீம் என்னன்னா, சந்தோஷமா நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம யாராச்சும் மூலியமா நம்ம பெருசாகிடுவோமா அப்படின்னு, ஒரே யாராச்சும் மூலியமா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்டே வரும்போது அது வேறப்பட்ட சந்தோஷம், வேற லெவல்ல இருக்கும். அது வேற லெவல் சந்தோஷம். அதாவது என் ஃப்ரெண்ட் அது சைல்ட்ஹுட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்க்குற போதே தெரியுது எங்களுக்கு எல்லாமே. இன்ஃபேக்ட் ஒரு சேனல்ல வந்து ஒரு பிராங்க் நல்லா பண்ணிருப்பாங்க. என் ஃப்ரெண்டே பண்றியாடான்னு சொல்றாங்க. அவங்க கோவப்பட்டு போய் அவருக்கு பண்ணியிருந்தா கூட எனக்கு தெரியல. அந்த வீடியோ பார்க்கும்போது அப்ப தெரியுது அவர் பாண்டிங் எப்படின்னு. அதுமாதிரி நாங்க நிறைய கொலாப் பார்த்துருக்கோம். அண்ணாவும் நீங்களும் அவர் வீடியோ பண்றதெல்லாம் அதாவது ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு ஒரு கோயின்சிடென்ட் இருக்கு. இப்பதான் அவர்கிட்ட சொன்னேன். அது ரொம்ப இன்ஸ்பயரா இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி இப்ப அவரோட இதுக்கு நீங்க வந்து எல்லாமே ஒர்க் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்டாச்சு அதெல்லாம் நம்ம கூட இருந்து அதாவது நம்ம வளர்றதோட நம்ம ஃப்ரெண்டு வளருமோ அது நமக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நம்ம சேனல் வந்து வரதா F7 மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் அண்ணா வந்து ஃப்ரீயா சொல்லி தராரு ஒர்க் அவுட் எல்லாம். அந்த சேனல் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் கண்டிப்பா மூஞ்சி வரதா F7 தான். இந்த மாதிரி பசங்களுக்குலாம் சொல்லி தராரு. மோட்டிவேட்டா இருக்காப்ல. மக்களே என்ன பாத்தீங்கன்னா இப்போ வரதா F7 ஸோ அந்த அவர் காட்டலாம்ல அவரு கூட வாங்கலாம். ஆக்சுவலா கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 3 ஃபேம்ல இருக்கோம். நம்ம மாஸ்டர் இருக்காப்புல, நம்ம அண்ணாவும் இருக்காப்புல. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா வந்து ஒரு வேர்ட் சொல்ல போறாரு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம கேளுங்க. ஒன்றும் இல்ல நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அதாவது நம்ம பிரதர் வந்து வரதா F7 கரெக்டா ப்ரோ? ஆமாண்ணா. ஃப்ரீ தான். ஃப்ரீ தானே? ஆமா நல்லா சிரிப்பு நிறைய பேர் ஹெல்ப் பண்றோம். நல்ல விஷயம் ப்ரோ. ஹெல்ப் பண்றதுனா பெரிய விஷயம். அது நீ பண்ணும்போது நீ பெரிய ஆளா ஆவேன். கண்டிப்பா வரதா F7க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜாலியா இருங்க. ஓகே. எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருக்கு. உள்ள வரேன். நல்லா இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. பயங்கரமா எல்லாத்தையும் போட்டு வளைச்சு போட்டுக்கிறீங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. புது ஜிம்ல ஸ்மெல் அடிக்குது பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி ப்ரோ நம்ம யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். வரதா F7 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ गाइस நம்ம அண்ணா வந்து புது ஜிம் ஓபன் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி நான் என்னோட யூடியூப் சேனல்ல சொல்லிருப்பேன் என்ன மாதிரி ஜிம் என்ன ரிவ்யூன்னு எல்லாமே சொல்லி. அந்த தாடி நாம இருந்தது ப்ரோ. தாடி இல்ல. தாடி இல்ல. தாடி எப்படி ஓபன் சொன்ன? தாடி விடுறேன்னு சரி எப்படி ப்ரோ இருக்கு இந்த ஜிம்? நீதான் ப்ரோ சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். நீதான் 40 ஏன்னா நான் இந்த ஜிம் பாக்கும்போது நல்ல பிரைஸ் இருக்கு. நல்ல அப்பட்டமான பிரைஸ் இருக்கு. ஜிம்மும் சூப்பரா இருக்கு. 24 hours இருக்கு. பசங்க பொண்ணுங்க இருக்கு. ரெண்டுமே இருக்கு வேற. ஆனா ஜிம் பாக்கும்போது ஒரு பிரீமியம் லுக் இருக்கு. சூப்பரா. சோ அந்த மாட்டேஜ் போட வேற அதெல்லாம் பாருங்க. சோ ஜிம் பாத்தீங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். ஜிம் போடுறது கஷ்டம் தெரியும். பின்னரு ரொம்ப பெரிய கஷ்டம். ஜிம் போடுறது ரொம்ப பெரிய கஷ்டம். வந்து மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து ஓகே ப்ரோ. थैंक यू. நம்ம அண்ணா பேசுறாரு. அதே மாதிரி நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். வரதா யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் ப்ரோ. வரதா F7 அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வரதா F7 க்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு பண்றாங்க. சோ எல்லாரும் கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்க. கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு பாத்தீங்கன்னா கம்பல் சுந்தரேங்கறாரு. இது பாருங்க. ஊரே பார்த்தா டுபுச்சு மாதிரி. ஊரே பார்த்தா டுபுச்சு மாதிரி ரெடி. சரி வரதா சேனல் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. வரதா F7 யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் சரி. வரதா யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. F7 சேனலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் மாஸ்டர் இருக்காரு. உங்களுக்கே தெரியும் ஒலிம்பியா ராஜேஷ் ப்ரொஃபைல்ல பார்த்துருப்பீங்க அண்ணா வீடியோஸ்லாம். பசங்களுக்கு எவ்வளோ பாக்ஸிங் டெக்னிக் சொல்லி தராருங்களா, அதே மாதிரி எவ்வளோ அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸை பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் தான் நம்ம கூட இருக்காரு. ஆனால் இப்போ ராஜேஷ் அண்ணா வந்து அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காரு. விக்கே நான் டைப் பண்ணி இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே அவர் வந்து நான் தான் மட்டும் வளராம எல்லாரையும் சேர்த்து வளர வைக்கிறாரு. என்னையும் அப்படிதான் என்ன பண்றாரு, அவரோட ஒலிம்பியா ஜிம்ல ஒரு பாக்ஸிங் கிளாஸ் கொடுத்து இடத்த கொடுத்து அதை ரெடி பண்ணி பசங்களுக்கு ஃப்ரீ காஸ்ட் ஆஃப்ல வந்து பாக்ஸிங் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப எத்தனை பேர் பசங்க நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்கன்னா அரௌண்ட் பாக்ஸிங்ல? நான் கணக்கே இல்லாம ட்ரெயின் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஒரு தோராயமா எவ்வளவு பேர்? ஒரு 1000 பேருக்கு மேல பண்ணி. ஒரு 1000 பேர். இப்ப பசங்க எத்தனை பேர் நான் ஸ்டேஜ்ல ஏறி இருப்பாங்க உங்க பசங்க? ஒரு 60 ஒரு எப்படி பார்த்தா ஒரு 50 பேர் மேல ஏறி இருப்பாங்க. நிறைய பேர் வருவாங்க போவாங்க, தெரியாது. பாருங்க guys, ஒரு 150 பேருக்கு மேல அவருக்கே தெரியல அவ்வளவு பேருக்கு கிட்ட பாக்ஸிங் வந்து கத்துக்கிட்டு ஸ்டேஜ்ல ஏறி இருக்காங்க. இவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பங்கு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் மாஸ்டருக்கும் இருக்கு. ஸோ அதுல நம்ம சந்தோஷமா இருக்கு. நம்மளும் அந்த ஜிம்ல இருக்கோம், அவர் கூட நம்மளும் டிராவல் பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷ்னலா டைம் எடுத்துட்டு ரொம்ப அவசரப்படாம கொஞ்சம் பேஷன்ஸா அந்த மாதிரி. பட் கண்டிப்பா ஃபீமேலும் உமன்ஸும் பாடி பில்டர் கண்டிப்பா பண்ணலாம். மக்கள் இருக்காங்க ஆஷாக்கா. அதான் நீங்க இதுக்குமே ஒரு ஜிம் பொறுப்பேற்று நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. இப்போ இங்க ஒரு ஜிம் ஓபன் பண்ணிருக்காங்க.
வில்லிவாக்கத்துல உங்களுக்கு அங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் இப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்கல்ல, ஆமா. என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது? ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? இப்போ கொஞ்சம் இங்க மெஷின்ஸ் எல்லாம் ஒரு இம்போர்ட்டட் மெஷின்ஸ், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெஷின்ஸும் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம மற்ற ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். லோவர் கிளாஸ்ல இருக்கு, மிடில் கிளாஸ்ல இருக்கு, எல்லாருக்குமே ஃபிட்னஸ் தேவை இல்லையா? ஸோ ஜிம்முக்கு போகணும்னு ஆசை இருக்கும். அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரைஸ் வைஸும் சரி அண்ட் ஃபிட்னஸ் லெவலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜிம். கண்டிப்பா. இப்ப ஜிம்னா பாய்ஸ் தான் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்குக்கா. ஆமா. பாடி பில்டிங்னா ஜிம்னா பாய்ஸ் தான். அது ஒரு ஐடென்டிட்டி இருக்கு கேர்ள்ஸ்க்கு. கேர்ள்ஸ் ஜிம் பண்ணலாமா? இந்த ஃபீல்டுக்கு வரலாமா? அது நீங்க என்னக்கா சொல்றீங்க? ஜிம் கண்டிப்பா பண்ணலாம். பட் இந்த ஃபீல்டுக்கு வரலாமாங்கிறதும் வரலாம். பட் அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட கோல். ஓகே. பட் பாடி பில்டிங்கிறது ஃபீமேல்ஸும் நம்ம ஜோ மாஸ்டர் இருக்காப்புல. ஆக்சுவலா இவரும் பட்டாள ஜிம்ல தான் வராப்புல நம்ம மாஸ்டர். இப்ப ராஜேஷ் மாஸ்டர் வந்து இப்ப இங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காரு வில்லிவாக்கத்தை. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம்? எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நம்ம இந்த 4 பிரான்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டாளம், கொருகுப்பேட், வேசார்பாடி. ஆமா. இந்த 4 ஜிம்மும் கம்பேர் பண்ணா இது ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஏன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் வைஸும் இருக்கு, அதன் அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க. நம்ம இந்த லாஸ்ட் 3 ஜிம்மையும் கம்பேர் பண்ணா அங்க பாக்குற மிஷின் இங்க நிறைய பாத்துருக்கோம். ஆமா மிஷின் நிறைய லேட்டரேஷன் தாண்டி இங்க மிஷினும் டிஃப்ரெண்டா இருக்கு. அட் சேம் டைம் இந்த பிளேட்டோட ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த பிளேட் சொல்லிட்டு மென்ஷன் கரெக்ட். அதுவும் இந்த லோயஸ்ட் காஸ்ட்ல இந்த மாதிரி ஆம்பியன்ஸ்ல இதுக்கு நான் எங்கேயுமே பார்த்ததும் இல்லை. அது பண்ண ஒரு அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் நெக்ஸ்ட் பிரான்ச் ஓபன் பண்றாங்க. கண்டிப்பா புரியுங்களா? ஏன்னா இந்த மாதிரி காஸ்ட் இதை விட அட்வான்ஸா யாரும் பண்ண மாட்டாங்க. சாலிடா 2000 3000 தான் பேக்கேஜ். கண்டிப்பா 800ல இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் நம்ம பண்றதுன்னா வெரி குட். இந்த காஸ்ட் நீங்க வந்து சேர யோசிக்க கூட மாட்டாங்க. ஜாலியா கண்டிப்பா பண்ணுவாங்க. பார்க்க ஆம்பியன்ஸ் பார்த்தாலே கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்கன்னு தோணும். இது நீ ஜிம் ஒரு பார்ட்டி பிளேஸ் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இது அண்ணா கூட கொலாப் பண்ணிட்டு ஸ்டண்ட் விங்கனாவும் இது கொலாப் பண்ணிருக்காரு இதுல. அதனால ஒரு நல்ல ஒரு செட்டப்பா இருக்கீங்க. நல்ல செட்டப். கண்டிப்பா இது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க, பண்ணாம இருக்காதீங்க. நீங்க கம்பெனி இதுல அங்க போகணுன்ற அவசியம் இருக்கு. ஒரு வாட்டி வந்து நீங்க டெமோ ட்ரையல் ட்ரை பண்ணாலே கண்டிப்பா மைண்ட் சேஞ்ச் ஆகாது. கண்டிப்பா அவர் சொல்ற ஒன் டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். மறக்காம விசிட் பண்ணிப்பாங்க. பட்டாளம் வில்லிவாக்கம் இது ஒலிம்பியாச்சு. ஓகேங்களா சார்? நம்ம சேனல் வந்து வரதா F7. ஓகே, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வரதா F7 இதுல நிறைய உள்ள போனாதான் தெரியும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கு, எவ்வளவு காம்படிஷன் இருக்கு. இப்போ வரதா F7 செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன். நம்ம நேம் வரதா. ஒலிம்பியா ஃபிட்னஸோட ஜிம்ல ட்ரைனராக இருக்காரு. லைக் சீனியர் ட்ரைனரா. யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஸோ ஃபிட்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் அதில் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஜஸ்ட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கும். சரியா? தேங்க்யூ. பாத்தீங்கன்னா நம்ம பாபு மாஸ்டர் இருக்காரு. உங்களுக்கே தெரியும் பட்டாளம் அந்த சரௌண்டிங் ஏரியால பசங்க வந்து நிறைய பேர் ஸ்டேஜ் எல்லாம் ஏத்திருக்காரு மாஸ்டர். இப்போ அவர் தான் இங்க இருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் நம்ம ஒலிம்பியா பட்டாள ஜிம்ல தான் வராரு ஒர்க் அவுட் பண்ண. நம்ம கூட எல்லாமே புதுசா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் புதுசா இருக்கு. ரெண்டாவது வந்து அஞ்சா ஜிம் நினைக்கிறேன். ராஜேஷ் அஞ்சா ஜிம் நினைக்கிறேன். அஞ்சா ஜிம் இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் புதுசா இருக்கு. இங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கல இந்த ஏரியால. ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கல. இப்ப நல்லா இருக்கு. ஓகே கைஸ், இந்த vlog பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அந்த vlogல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அம்பாசிடர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம F7 வரதா மாஸ்டர் சேனலில் பார்த்தீங்கன்னா vlogs அண்ட் ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பை.